வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க எந்த ஸ்டாக் பை பண்ணணும், செல் பண்ணணும் இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நாங்க சொன்னது போல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கம்பல்சரி உங்களுக்கு 1000% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்படிலாம் நான் சொல்லலைங்க. இந்தியால இருக்கிற பிரபலமான ஒரு யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் சொன்னாரு. சொல்லி மக்கள் ஆசைவார்த்தைகள் காட்டி ரிஸ்கியான ஸ்டாக்ஸ்ல அவங்களை இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வச்சாரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் பேச போறோம். கடந்த 5 நாட்களா எல்லாரும் பேசிட்டு இருந்த முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா செபி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய நியூஸ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடியே இவர் பேர்லயே செபி ஆல்ரெடி 12 கோடி பக்கம் ஒரு ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு. ஓவரால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்தலாம். ரவீந்திர பாலு பாரதி இவர் தான் இன்ஃப்ளூயன்சர். இவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காரு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் நாங்க கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்து எந்த இடத்துல பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்லாம் நாங்களே டிப்ஸ் அண்ட் கால்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். நாங்க சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு 100% இல்ல 1000% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் காட்டி மக்கள்கிட்ட மணி எல்லாம் கால் பண்ணியிருந்தார். இவர் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ்டு டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. இருந்தாலும் அவர் ஸ்டாக் பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்லாம் மக்களுக்கு சொல்லி நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருந்திருக்காரு. இவர் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணது 9.5 கோடி செபி திரும்ப செபிகிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. செபியோடைய இந்த முயற்சியை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். செபி ரொம்ப முக்கியமான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய மெயின் கண்டென்ட்டே. நீங்க யார்கிட்ட வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கலாம். பட் அவங்க சொல்ற ஸ்டாக்ஸை நம்ம கண்ணை மூடிட்டு பை செல் பண்ணிடக்கூடாது. நாம என்ன பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நாம ஸ்டாக்கை பை செல் பண்ணணுமே தவிர கண்ணை மூடிட்டு இன்னொருத்தவங்க சொல்ற ஸ்டாக்ஸ்ல நம்ம பை செல் பண்ணக்கூடாது. இதைதான் செபி அறிவுறுத்திருக்காங்க. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு ஆசைவார்த்தை கூறி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி மட்டும்தான் அதுல வெற்றி அடையணும். நம்மளுக்காக இன்னொருத்தவங்க பணம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.